நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட் இதே போல் எந்த வகை ஃபைலாக இருந்தாலும் சரி, அதில் எத்தனை வகை டூப்ளிகேட் இருந்தாலும் சரி, அதை சிங்கிள் கிளிக்கில் ரிமூவ் பண்ண முடியும், விளம்பரமே இல்லாமல். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட், திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நாதிங்க பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. The Rishtec Plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா, இப்போ ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய என்னோடய ஃபைல் மேனேஜர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட இப்போ டூப்ளிகேட் ஃபைல் எதுவும் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், பிக்சர் அப்படின்றதில் போயிடுறேன். சாரி, பிக்சர் வேணாம், டவுன்லோட் அப்படின்றதில் போயிட்டு அதில் பிஎன்ஜி ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இது பாருங்கள், ஆல்ரெடி இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸை நான் செலக்ட் ஆல் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாமே பிஎன்ஜி ஃபார்மேட் தான் இருக்குது. இந்த பிஎன்ஜி ஃபார்மேட் இருக்கக்கூடியதை நான் காப்பி எடுத்துக்கிறேன். ஜிப் ஃபார்மேட்டுக்குள்ளே இல்லை, வெளியில் தான் இருக்குது. ஜிப் ஃபார்மேட் தனி ஃபோல்டரு. ஸோ இப்போ பார்த்துங்க, இந்த அடிப்படையில் தான் இப்போ ரேண்டமாக இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டவுன்லோடு இங்கே நான் வெளியில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர் 1 பாருங்கள், மை ஆப் கூட போடுறேன். எவ்வளோ டூப்ளிகேட் ஃபைலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் ரிமூவ் ஆகிறதையும் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அப்போ தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு சில ஃபைல், அதாவது ஃபைல் டெலிட் பண்ணுற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஃபைலையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடுது. சரி, எனக்கு ட்ரை பண்ண வரைக்கும் இந்தமாரி நிறைய மைனஸ் இருந்தது. அதே நேரத்தில் உங்களுக்கு விளம்பரம் இல்லாமல் ஒரு சில அப்ளிகேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ விளம்பரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் ஷோ ஆகுது ப்ளே ஸ்டோரில். அதாவது இங்கே லோட் ஆகக்கூடிய ஃபைல் லோட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் போயிடும். இங்கே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்கும். ரீப்ளேஸ் கீப் போத் அப்படின்றத கொடுத்துருங்க. அதாவது டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னா டூப்ளிகேட் இதாகும். அதாவது இப்போ நாங்கள் இப்படி தொட்டு காமிச்சோம் இல்லையா, தொட்டும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக காப்பி பேஸ்ட் எடுத்தாச்சு. அதனால் வந்துட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டேன். அதனால் அது பிரச்சனை இல்லை. இது பேக்ரவுண்ட் ரன்னிங்கில் விட்டுலாம். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. மை ஆப்பில் ஒன்று இருக்குது, அதே நேரத்தில் இந்த பிஎன்ஜி ஸ்டோரில் ஒன்று இருக்குது. இன்னொரு முறை கூட எடுத்து இன்னொரு காப்பி போட்டலாம். செலக்ட் ஆல், காப்பி. உங்களுக்கு ஒரு இடத்துக்கு 2 இடம் இருந்ததுன்னா நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் அதுங்கிறேன். அடுத்தது பாருங்கள், இந்த நியூ ஃபோல்டரில் போட்டுறேன். இது வந்துட்டு நீங்கள் இந்த ஃபைல் மேனேஜரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 2வது ஃபைல்ன்றதுனால 2ன்னு காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் எதனாவது ஃபைல் அப்படின்றத. இப்போ பின்னாடி நோ ஐட்டன்னு காட்டுதா, ரெஃப்ரெஷ் போட்டால் போயிடுச்சு. இது உங்களுக்கு 900 ஃபைலும் காப்பி ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த சிம்பிள் மறைஞ்சிரும். இந்த சிம்பிள் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது காப்பி ஆகிடுச்சு அப்படின்றது தான் மீனிங்கு. இப்போ பாருங்கள், காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. 15 செகண்ட் டைம் சொல்லியிருக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதையும் செக் பண்ணி காமிச்சிட்றேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டூப்ளிகேட் ஃபைல் ரிமூவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ரெமோவ் டூப்ளிகேட் ஃபைல் ரிமூவர். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரெமோவ் டூப்ளிகேட் ஃபைல் ரிமூவர்னு போட்டிங்கன்னா இதே போல் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா போதும், ஸ்கேனும் குயிக்காகும், விளம்பரமும் வராது, எதுவுமே வராது, இன்ஸ்டண்ட்டாக அது வேலை செய்யும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தானே உங்களுக்கு எது பெட்டராக இருக்குன்றது தெரியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டூப்ளிகேட் ரிமூவர், இந்த அப்ளிகேஷன் ரிமூவரும் சூப்பராக இருக்குது. இப்போ ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் 900 போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ வந்துட்டு கம்பேர் ஆகுது ஃபைலு ஸ்கேன் பண்ணதை உங்களுக்கு காமிக்கும். ஒவ்வொரு ஃபைல்லையுமே 2 டூப்ளிகேட் காட்டும். இப்போ ஏன்னா இப்போ லைவாக தானே உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இந்த லோட் ஆகட்டும். இது வந்துட்டு இமேஜ் மட்டும் இல்லை, ஆடியோ, வீடியோ, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் அதாவது ஃபோல்டர் வைஸாக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், மீடியாவில் வந்துட்டு 2700 இருக்குது, டாக்குமெண்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு இதுவும் டூப்ளிகேட் பண்ணது எத்தனை அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ இது வந்துட்டு ஒரிஜினல் ஃபைலை நான் செலக்ட் பண்ண பாருங்கள், செலக்ட் ஆகாது. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 2700 ஃபைல் டூப்ளிகேட் இருக்குது. இப்போ நான் ரிமூவ் பண்ணிடலாம்.
செல்லு எப்படி பாருங்கள் 2700 ஃபைல் ஒரு நேரத்தில் டெலிட் பண்ணும். செல்லை டெலிட் பட்டன் அழுத்தினா ஹேங் ஆகுது. அந்தளவுக்கு டூப்ளிகேட் ஃபைல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ரேம் பக்கமாக பார்த்தீங்கன்னா மெமரியும் ஃபுல்லாக தான் இருக்குது. ரெமோ டூப்ளிகேட் ஃபைலே ரெஸ்பாண்ட் இல்லாமல் க்ளோஸ் ஆகுது. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மொபைல் ஹேங் ஆகிருக்குன்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்துட்டு இப்போ லோவாகிடுச்சு. சார்ஜர் வந்துட்டு இந்த போக்கோ M6ல் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு கம்மி வருது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டல்லாகிடுது. நீங்கள் ஒரு கேமெல்லாம் விளாட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த போக்கோ M6 5G வந்துட்டு சரியில்லை. நான் யூஸ் பண்ணுற மொபைல்ன்றதுனால சொல்கிறேன். மற்ற மொபைல் எப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ மறுபடியும் கம்பேர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் சார்ஜரையும் போட்டுக்கிறேன். இப்போ 2700 ஃபைல் இருக்குது. இப்போ வந்து நான் திரும்ப ரிமூவ்ன்றதை கொடுத்துட்றேன். இப்போ அது ரிமூவ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போயுமே ரெஸ்பாண்ட் க்ளோஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சார்ஜர் லெவல் கம்மியாக இருக்குது. இப்போ வெயிட் கொடுத்துட்டு நான் அளவு கொடுத்துட்றேன். இப்போயும் க்ளோஸ் ஆக தான் பார்த்தது. இப்போ வந்துட்டு நம்மகிட்ட வெயிட் பண்ணலாமா இல்லை என்னான்னு கேட்டது. ஆனால் கேட்கவே இல்லை. சார்ஜர் லெவல் கம்மியாக இருக்கிறது அதுக்கெல்லாம் காரணம். சார்ஜர் லெவல் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு இவ்வளோ இதாகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது அப்ளிகேஷன் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடியது. அவ்வளோ இதுக்கு மேலே நீ க்ளோஸ் ஆகிக்கலாம். ஏன்னா நமக்கு தான் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி நான் காமிச்சிட்றேன். இதில் கூட நீங்கள் ரீஸ்கேனும் பண்ணலாம். ரீஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட்டு ஷோ ஆகிடும். இப்போ பாருங்கள் மீடியாவில் வந்துட்டு ஃபைல் 0 ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைல் வந்துட்டு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்றத மீனிங்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நியூ ஃபோல்டருக்குள்ளே எம்டி ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள் இந்த ஸ்னாப் டியூப்க்குள்ளே போட்டோன்னா அது எம்டி ஆகிடுச்சு. அடுத்தது PNG ஸ்டோரில் பேக்ரவுண்டில் இது மட்டும்தான் இருக்குது. இது வந்துட்டு ஒரிஜினல்ன்றதுனால இது இருக்குது. அதில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. 2 இடத்துல போட்டிருந்தா 2 இடமும் ரிமூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ இதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறீங்க. இல்லை ஒரே ஃபோல்டருக்குள்ளே பல டூப்ளிகேட் இருந்தாலுமே தேடி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் சுலபமாக வேலையை முடிச்சாச்சு. இதே போல் ஒரு பக்காவான ஃபைல் ரிமூவரை வேணும் அப்படின்னா இந்த ரெமோ டூப்ளிகேட் ஃபைல் ரிமூவர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போயே எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு அப்படின்னா என்னோடய சார்ஜர் லெவல் வந்துட்டு 15 இருக்குது. 20க்கு கீழே சார்ஜர் லெவல் குறையுது அப்படின்ற பட்சத்தில் போக்கோ M6 5G வந்துட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அதே நேரத்தில் என்னோடய மெமரி பாருங்கள் எல்லாமே பார்த்துங்க நியர்பையில் தான் இருக்கும். 25 GB இப்படி. ஸோ இது வந்துட்டு மெமரி கார்டு ஃபோன் மெமரி வந்துட்டு ரீநேம் பண்ணிட்டேன் SD கார்டுன்ட்டு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மெமரி வந்துட்டு கிட்டத்தட்ட பக்கமாக நெருங்கிடுச்சு. அதனால தான் வந்துட்டு ஓவராக ஹேங் ஆகுது. உள்ளார ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.